Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வராமல் போது எனக்கு டோட்டலாக பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன ப்ராசஸ் பண்ண முடியல. இது ஃபேக் நியூஸாக தான் இருக்கணும்னு நான் விரும்பினேன். கதை சொல்ல போயிருக்காரு சார் ரொம்ப வருஷம் முன்னாடி. கதை சொல்லிட்டோன்னே அந்த ப்ரொடியூசர் ஓகேப்பா யா ஷோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் வெளியில் வரும்போது அந்த டோர் க்ளோஸ் ஆகல போல் அந்த ப்ரொடியூசர் சார் தகாத வார்த்தைகளில் அஜித் சார் கூடயும் ஒரு ப்ராஜெக்ட் நான் பிச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி அவர் சிகப்பு ரோஜாக்கள் 2 ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதியிருந்தார். டிரெக்டராக அவங்க அப்பா எப்படி ஒரு ஸ்டாம்ப் இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி இவரோட ஸ்டாம்பும் ஒன்று இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ பாஸ்ட் 20 years இஸ் பீன் ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக ஏதாவது ஷூட் போஸ்ட்போன் ஆச்சா? இதை நம்ம எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். எண்ட் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு இந்த ரிலீஸ் வரைக்கும் ஒரு பெரிய ப்ரெஷர் அது ஹேண்டில் பண்ணும் டேரக்டர். நாட் அ ஈஸி திங். அந்த ப்ரெஷரில் நிறைய தடவை அவர் மென்டலி டயர்டாக இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக சாரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எனக்கு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. சாரோட ஃபேஸை நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் என்கிட்ட பண்ண கான்வர்சேஷன் எல்லாமே எனக்கு ரீகேப் ஆகிட்டே இருக்கு. மனோஜ் பாரதிராஜா சார் அவருடைய இழப்பு செய்தியை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரியாக்ஷனாக இருந்தது, யார் மூலியமாக தெரிய வந்துச்சு? ஸோ நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வராமல் போது எனக்கு டோட்டலாக பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன ப்ராசஸ் பண்ண முடியல. இது ஃபேக் நியூஸாக தான் இருக்கணும்னு நான் விரும்பினேன். ஆக்சுவலி நானும் நிறைய பேர்கிட்டேருந்து நான் கால் பண்ண ஆரம்பிச்சேன். கிராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரையும் கால் பிக் பண்ணல. ஆக்சுவலி எல்லாரும் கால் பிஸியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக மனோஜ் சாரோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் கவின் அவர்கிட்ட தான் கால் பண்ணப்போ, ஆமாப்பா நீ தான் கரைக்கு வந்துரு அங்கே வீட்டுக்குனோடனே அப்படியே லைக் எவ்ரிதிங் ஷூட் ஆஃப் அப்படியே நான் உக்காந்துட்டேன். ஸோ ஓகே வாட் எவர் இட் இஸ் கிளம்பிடலாம், இங்கேருந்து என்ன அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் ப்ராசஸ் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, வேறு ஆக்சுவலி அப்போ நீங்கள் என்ன பண்ண ஸ்டுடியோவில் இருந்தீங்க லைக்? ஓகே, ஒரு மூவி ஒர்க் விஷயமா போயிருக்கும்போது சடனாக இந்த மாதிரி நியூஸ் எனக்கு திடீர்னு வர ஆரம்பித்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் 1 month முன்னாடி தான் நான் ஒரு மூவி ஷூட்டில் இருந்தேன், தெலுங்கு மூவி ஷூட்டில். சாருக்கு கால் பண்ணி, சார் நான் சென்னை வரேன், உங்களை மீட் பண்ணுவேன் சார். வாப்பா இப்போ நான் மீட் பண்ணலாம், பேசலாம், ப்ராஜெக்ட் பற்றி பேசலான்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு நான் மீட் பண்ணுவேன் சார்ன்றதை நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. புரியுது. அண்ட் மார்கழி திங்கள் லைக் ரிமார்க்கபுளாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இளையராஜா சாராக இருக்கட்டும், பாரதிராஜா சாராக இருக்கட்டும், அவருடைய பையன் அப்படின்னும் போது லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணி அது ஒரு பாக்கியமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக. ஸோ இது யாருக்கும் அமைஞ்சிராது இது. பட் அந்த ஷூட் டைம்ஸில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவர் கண்டிப்பாக இப்படி பண்ணப்பா அப்படி பண்ணப்பா நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு க்ரூம் பண்ணுறது நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்களே. ஸோ த ஃபர்ஸ்ட் டே அவரை மீட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு மொமெண்ட்? அண்ட் அதுக்கப்புறம் போக 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 அவருடைய பழக்கம் எப்படின்னா ரொம்ப டெப்த்தாக போயிருக்கோம்ல ரிலேஷன்ஷிப், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் லாயலா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு சார் கிட்ட இருந்தால் கால் வந்துச்சு. என்னை பிரிக் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு. நம்ம தேனாம்பேட்டில் சாரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு உட்கார வச்சு த ஃபர்ஸ்ட் மீட். நான் சார் அப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன். தாஜ்மஹால் மூவி சாங்ஸாக தான் பார்த்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் சாரை இன் பர்சனாக ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறேன். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, சைல்ட்ஹுட் ஹீரோ அண்ட் ஆல் அந்த மாதிரின்ற போது உட்கார வச்சு ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன். என்னடா பண்ணுற, என்ன படிச்சுட்ருக்க, ஓகே இந்த கேரக்டர் இருக்குது, நீ கரெக்டாக இருப்ப, ஒரு வில்லேஜ் டைப் ஆஃப் காய், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கணும், ஆப்டாக இருக்க, பண்ணலான்டா ஜாலியாக. சார் நான் இதுக்கு முன்னாடி நடிச்சதில்லை, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. லைக் எனக்கு சினிமானா பிடிக்கும், பட் இருந்தாலும் எனக்கு ஆன்ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை சார். எப்படி நான் பார்த்துக்கிறேன்டா, நான் ஒரு அண்ணன் மாதிரி இருக்கேன் கூட, ஹாப்பியாக போகலாம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த நாள்லேருந்து அந்த ட்ராவல் எண்டு வரைக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணோம். கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது இல்லை இப்போ அது லைக் நிறையா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாண்ட் இருக்கும், கொஞ்சம் ஹாய் இப்படி இருக்கும். அது போக 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 தம்பி
அப்படி அந்த ஒரு பாண்ட் போயிடும்ல. ஸோ அப்போ அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார், உங்களை நம்பி நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார். அது மாதிரி அவர் மறக்கவே முடியாது இந்த ஒரு மொமெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணாருன்னா அப்படி ஏதாவது இருக்கா? நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய கசப்பான சம்பவங்கள் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. லிட்டரலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னை வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாரு, அடுத்து டா போட்டு கூப்பிடுவாரு, அடுத்து ஷாமுன்னுவார், அடுத்து டேன்னுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உரிமையை ஒரு குடும்பத்துலேருந்து ஒருத்தனை எப்படி கூப்பிடுவாங்க, அவரோட கூட பிறந்த தம்பியை எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. நானும் சார்கிட்ட ரொம்ப ஜோவியலாக பழக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பிரதர்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோம். என்கிட்ட ஈச் அண்ட் எவ்ரி திங் ஷேர் பண்ணியிருப்பார் என்கிட்ட. அவரோட ஒரு சம்பவம் ஆக்சுவலி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இதுக்கு முன்னாடி கதை சொல்ல போயிருக்காரு சார், ரொம்ப வருஷம் முன்னாடி. கதை சொல்லிட்டோன்னே அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகேப்பா யா ஷோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் வெளியில் வரும்போது அந்த டோர் க்ளோஸ் ஆகலை போல். அந்த ப்ரொடியூசர் வந்து சாரை வந்து தகாத வார்த்தைகளில் வந்து பேசினதா அவர் வந்து அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் அந்த ப்ரொடியூசர் இனிமேல் ஜென்மத்துக்கே மீட்டும் பண்ணல. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய நபருடைய பையனாக இருந்தாலுமே அப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. நான் அதை கேட்டேன், சார் பாரதிராஜா சாரோட சன் நீங்கள், உங்களுக்கு லைக் த கிரேட்டஸ்ட் ஃபேமிலிஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ், உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னா அப்போ என்னை பற்றிலாம் யோசிக்கும் போது பயமாக இருக்கும் சார். நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு வாய்ப்புகளுக்காக, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட். இல்லை ஷாம், அது உண்மை இதுதான் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. இவர் பையன் அவர் பையன் இல்லாமல் நம்மளோட சக்ஸஸ் தான் இங்கே பார்க்குறாங்க. சக்ஸஸ் கொடுக்குற வரைக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடச்சிருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய லைஃப் லெசன் அப்போ எனக்கு அவர் சொன்னார். கண்டிப்பாக. ஓகே. அண்ட் இன்னொன்று லைக் இப்போ இவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாருன்னு தெரியும். பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக ஏதாவது ஷூட் வந்து போஸ்ட்போன் ஆச்சா, இல்லை அவர் வந்து ஏதாவது குவிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படிலாம் ஏதாவது பண்ணுற மாதிரி மொமெண்ட் நடந்துச்சா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஆக்சுவலி இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி, ரொம்ப நாள் கனவு. ஸோ அவர் டேரக்டர் ஆகணும் ரொம்ப வருஷமாக வந்து முயற்சி எடுத்து இப்போ ஒரு படம் எடுத்தனால அந்த ப்ரெஷர் தான் ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன் பர்சனலி. இதை நம்ம எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். எண்ட் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு இந்த ரிலீஸ் வரைக்கும் ஒரு பெரிய ப்ரெஷர் அது ஹேண்டில் பண்ணும் டேரக்டர். நாட் அ ஈஸி திங். அந்த ப்ரெஷரில் நிறைய தடவை அவர் மென்டலி டயர்டாக இருக்காரு. நிறைய தடவை ஷூட்டுக்கு நடுவில் பிரேக் எடுத்திருக்காரு 2-3 தடவை. ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் ஆகி. ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் ஆகி எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது. சார் இது நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகுது சார், நம்ம முடிச்சிடலாம் இதை கண்டிப்பாக. நானும் ரொம்ப என்ன முடிஞ்ச எஃபர்ட்டை உங்ககிட்ட நான் போடுறேன் சார். நீங்கள் தான் என்ன முதல் நாள்லேருந்து என்னை செதுக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, களிமண் மாதிரி வந்தேன் உங்ககிட்ட. என்ன ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்டாக படம் முடிகிற அளவுக்கு என்னை செதுக்கியிருக்கீங்க சார். இதை கண்டிப்பாக நம்ம முடிச்சு பெரிய வெற்றியாக இதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம் சார். நானும் சாரும் மாற்றி எங்களையே நாங்கள் மோட்டிவேட் பண்ணிக்குவோம். இதுதான் அந்த படம் முடிகிற அளவு வரைக்கும் இந்த ஒரு பாசிட்டிவ் ட்ராவல் வந்து எங்களை வந்து ரொம்ப மூவி சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகி வச்சு. பட் அதுக்கும் மேலே கொஞ்சமாக சாரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி அவர் எதுவும் ஷேர் பண்ணல, அது வரைக்கும் எதுவும் ஷேர் பண்ணல. ஏன்னா அதனால மூவி ஏதாவது ஸ்டாப் ஆகிடுமோ, அதனால ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகிடுமோ இந்த ஷூட்டோட அந்த ஸ்ட்ரீக்கை அப்படின்றதுக்காக பண்ணலையும் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆஃப்டர் அதான் ஷூட்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அவருக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி? சடனாக டிசீனஸ் சாருக்கு ஆகும். நாங்கள் எடிட்டிங் கூட உட்காரும்போது அண்ட் சாருக்கு அப்பப்போ கண்ணு கொஞ்சம் ரெட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் கேட்கும் போது இல்லை லைக் எனக்கு ஸ்லீப் இல்லை ப்ராப்பராக, என்னால் தூங்க முடியல, நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவாரே தவிர அது வந்து இந்த அளவுக்கு இந்த லீட்ல வந்து முடியும், எக்ஸ்ட்ரீமாக போய் முடியும் இதனால தான் இந்த பர்டிகுலர் இந்த ஆர்கன் தான் அப்படின்றது அப்போ எங்களுக்கு யாருக்குமே கெஸ் கூட பண்ண முடியல ஆக்சுவலி. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இப்போ பாரதிராஜா சார் அப்புறம் மனோஜ் சார் இவங்க 2 பேர்லாம் காம்பினேஷன் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். அது மாதிரி தான் நடந்திருக்கா? ஜாலியாக பேசுறது இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் இருக்கும்போது பயந்துக்கிட்டு அப்படி ஏதாவது பண்ணுவாரா சார்? பயந்துக்கிட்டா இல்லை, அது அந்த ஃபாதர் சன் டூவோவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் சன் அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சொல்லுவார், நான் உனக்கு வந்து நடக்க சொல்லி கொடுத்தேன், நீ வந்து எனக்கு வந்து இப்படி பேசணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறியாடா, என்ன பழி வாங்குறியா, அந்த மாதிரி ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் வந்து சார் என்ன ஒரு 4 days தான் வந்திருப்பாரு. பாரதிராஜா சார் அவரோட சீக்வன்ஸ், அவரோட போர்ஷன்ஸ் வந்து பிகாஸ் இஸ் ஏஜ் இஸ் அ மெயின் பிக் ஃபேக்டரில். ஸோ அவர் வந்தப்போ அந்த செட் ஃபுல்லாகவே ஹேப்பனிங் தான். எல்லாரோடையும் அவர் வந்து
இப்போ இப்போ என்னோட ஏஜ்க்கு ஈக்குவலாக என்கிட்ட பிஹேவ் பண்ணுவார். இப்போ டைரக்டர்னா அவரோட ஏஜ்க்கு ஈக்குவலாக அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுவார். ஸோ இஸ் லைக் அவர் ஒரு 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 லைன் மாதிரி தான். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டார் அவரே அவர். ஆமாம், கண்டிப்பாக அவர் அவ்வளோ பெரிய ஜாம்பவான். ஹி கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி இன் தமிழ் சினிமான்றதை வந்து 1% எங்கேயும் காமிச்சிக்காம பையன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னு நான் செய்கிறேன், தப்போ சரியா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா, அவன் சொல்கிறேன்னு நான் அப்படியே பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் நான் பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது. அண்ட் நீங்கள் நீலாவரி போய் அவருடைய உடல் பார்க்கும்போது வாட் யூ ஃபெல்ட் லைக்? நம்ம இன்னும் ஒரு 1 மந்த்தில் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபரை எப்படி பார்க்கணுமா அப்படின்றது இருக்கும்ல, லைக் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் அந்த ஒரு மொமெண்ட். இது எனக்கு லைக் நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பி சேட்பேட் தான் வீட்டுக்கு போனேன். ஏன்னா ஐ நோ சேட்பேட் வீடு தான் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். சாரோட வீடு சேட்பேட்டில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே கிளம்பி போனோடனே தே ஆல்ரெடி ஷிஃப்டட் டு நீலாங்கரை. திருப்பி நாங்கள் அங்கேருந்து நீலாங்கரைக்கு போகிறோம். உள்ளே போனோடனே எல்லாம் கூட்டிகிட்டு போய் பாக்ஸ் கிட்ட நிற்க வச்சாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, எனக்கு ப்ராசஸ் பண்ண முடியல. சாரோட ஃபேஸை நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் என்கிட்ட பண்ண கான்வர்சேஷன் எல்லாமே எனக்கு ரீகேப் ஆகிட்டே இருக்குது மைண்டில். ஏன்னா நாங்கள் நிறைய மூவிஸ் பார்ப்போம், வீடியோ உட்காந்து மூவிஸ் பார்ப்போம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து? நாங்கள் 2 பேர் சேர்ந்து. எனக்கு வந்து நாங்கள் 2 பேர் பெரிய மூவி பஃப். நான் சில மூவிஸ்லாம் போட்டு காமிப்பேன், அவர் வேறு லெவலில் எனக்கு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், மெல் கிப்சன், இரானியன் மூவிஸ், ஸ்பானிஷ் மூவிஸ்ன்னு எக்கச்சக்கமாக எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சீன் பை சீன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது பார்த்தியா, இந்த கட் ஷாட் அங்கே யூஸ் ஆகிருக்கு, இது இங்கே இன்டர்லிங்க் ஆகிருக்குன்னு எனக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பிகாஸ் பர்சனலி எனக்கு ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாரோட நான் பர்சனலாக ட்ராவல் ஆனது தான் என்னோட லைஃப்லேயே பெஸ்ட் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். அவரோட எல்லா விஷயம் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், அவரோட சேர்ந்து மெயினாக மூவிஸ் பார்த்ததாக இருக்கட்டும், கணக்கே இல்லை. லைக் மூவிஸ் கணக்கே இல்லை. நாங்கள் எல்லா ஜான்ரா உட்காந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நானும் சார் உட்காந்து வீடியோ மூவிஸ் பார்த்துட்டே இருப்போம். இதுதான் எங்களுக்குள்ள அந்த பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஓகே, பார்க்கும்போது அது ரிவைண்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. லைக் எனக்கு வந்து அந்த சாரோட வேர்ட்ஸு, சாரோட அந்த ஃபன்னியான ஸ்பீச்சஸ்ஸு, என்கிட்ட ஜாலியாக பேசுனது, நிறையா ஜாலியான சம்பவங்களை ஷேர் பண்ணது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் நினைக்கணும்னு இல்லை, பட் அது ஆட்டோமேட்டிக்காக ரீகேப் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு. சார் ஸ்டில் நான் ஹோல் நைட் இருந்தேன் அங்கே. நான் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். சார் பக்கத்துலேயே தான் இந்த மார்னிங் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். இருந்துமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. லைக் ஓகே இருக்காரு, இறந்துட்டாரு, ஓகே, பட் ஸ்டில் என்னால் பண்ண முடியல. ப்ளஸ் சாரோட ஃபேமிலியை வந்து என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் என்கிட்ட அது 80% அவர் ஃபேமிலி பற்றி தான் என்கிட்ட பேசியிருப்பார். அவர் ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவரோட ஃபேமிலி அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு. செட்டில் வந்து ஷூட்டில் எப்போ பிரேக் கிடச்சாலும் வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவார். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் 2 days பிரேக் கிடைக்கு தான் இங்கே. அப்பயும் ஃபேமிலிக்கு தான். அப்பயும் ஃபேமிலிக்கு தான். ½ an hour பிரேக் கிடச்சா கால் ஃபேமிலிக்கு தான் போகும். 2 daughters இருக்காங்க. தே லவ் him a lot. அவங்களுக்கு ஒரு மோர் தேன் அ ஃபாதர், லைக் சூப்பர் ஹீரோ மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ அது இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார். லைக் கடைசி வரைக்கும் இங்கே பேச ட்ரை பண்ணிங்களா? ஓகே, கன்சோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பேசுனீங்களா இல்லை எதுவுமே? ஆக்சுவலி என்னையே யாராவது கன்சோல் பண்ணுற நிலைமையில தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு கூட பிறக்காத ஒரு பிரதர் மாதிரி தான் அவர் கூட நான் பழக ஆரம்பித்தனால நான் என்னன்னு சொல்லி கன்சோல் பண்ணுறது எனக்கு தெரியல. தேவர் டூ ப்ரோக். நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட ஃபேஸஸ். நம்ம பேசுகிறது அவங்க காதில் விழாது, மைண்டுக்கு போகாது, ஃபுல்லாக தாட்ஃபுல்லாக வேற எங்கேயோ இருக்கும். அது ஜோனோட இருப்பாங்க கண்டிப்பாக. டோட்டலாக அவுட் ஆஃப் ஜோனில் போயிடுவாங்க. ஸோ நம்ம என்னையே யாராவது பக்கத்தில் உட்காந்து கன்சோல் பண்ணி ஓகே முடிஞ்சிச்சு, திஸ் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற எனக்கு மைண்ட் செட் வந்து இப்போ கூட இன்னும் வரல எனக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. பாரதியார் சார் மீட் பண்ணிக்கலாங்க? லைக் அப்பா சார் பார்த்தேன். சார் வந்தார், மனோஜ் சரியை பார்த்துட்டே இருந்தார். அதுக்கு மேலே அங்கே எந்த கான்வர்சேஷன்ஸ் அங்கே நடக்கல. அந்த டோட்டல் சினாரியோவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஷிப்கான ஒரு சினாரியோவாக தான் இருந்துச்சு அங்கே. ஓகே, ஆஸ் யூ மென்ஷன் நீங்கள் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் படம் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது அவருடைய ட்ரீம் பற்றி, எனக்கு இதான்ப்பா தமிழ் சினிமாவில் என்னை எதாவது அடையாளப்படுத்திக்கணும், என்னை இப்படி தான் பார்க்கணும், என்னை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவருடைய கோல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. அது மாதிரி எதாவது சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட? நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து லைக் we all know that மூவிஸாக ஹீரோவாக ஹிட் கொடுத்துருக்காரு நிறையா மூவிஸ். பட் that's not what he wanted to become. அவர் ஒரு டிரெக்டராக அவங்க அப்பா எப்படி ஒரு ஸ்டாம்ப் இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி இவரோட ஸ்டாம்பும் ஒன்று இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ பாஸ்ட் 20 years he's been working on.
அது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன்னா மணிரத்னம் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர், பாம்பே மூவியில் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அவர் வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸை வந்து எவ்வளோ லவ் பண்ணாருன்ற அவர் கூட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை. ஸோ இவர் வந்து எப்பயோ சார் வந்து டேரக்டர் ஆயிருக்க வேண்டியது, பட் ஃபேட் இட் காட் இன் டு ஹியர். ஸோ இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மூவியாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் அது கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் யாருமே. லைக் அவருடைய அப்பாவை வச்சே டைரக்ட் பண்ணி ஃபைனல் அவருடைய இதை முடியணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அதில் நான் ஒரு சின்ன பார்ட் அப்படின்றத வந்து இட்ஸ் லைக் லைஃப் லாங் அது ஒரு என்னோட லைஃப்பில் அது ஒரு பதிவு மாதிரி தான். எனக்கு சாரோட இருந்த நாட்கள், சாரோட ட்ராவல் பண்ண நாட்கள் வில் எவர் பி ஃபார் எவர் இன் மை ஹார்ட்ஸ். அதுதான் என்னால் சொல்லுவேன். ஓகே. அண்ட் மார்கழி திங்கள் டீம் கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, அவங்களாம் வந்தாங்களா, ஏதாவது பார்த்து பேசிட்டீங்களா அவங்க கிட்ட? லைக் ஷேரிங் டீம்லேருந்து யாரும் வரல ஆக்சுவலி, ஏன்னா லைக் எல்லாருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காங்க. தே ஆல் கால்டு மீ. ஓகே, அந்த சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு ஆப்வியஸ்லி நான் தான் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாரும் விட. ஸோ எனக்கு தான் கால் பண்ணாங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஷூட் முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே நான் இங்கே சென்னையில் வந்தனால நான் உடனே போயிட்டேன். ஸோ தே ஆல் ஆர் அவுட் ஆஃப் டவுன்னால அவங்களுக்கு டைம் ஆகுது. அவங்களும் ஒர்க்கில் இருக்காங்க. சூன் தே வில் கம், வீட்டுக்கு வருவாங்க, எல்லாமே மீட் பண்ணுவாங்க, பேசிட்டு தான் இருக்காங்க என் கூட. பட் ஸ்டில் இது எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். யாருக்கும் டீமுக்கே இது வந்து என்ன பண்ணுறது, இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னே ஒரு, ஏன்னா டீம் கூட அவர் வந்து மோர் லைக் டேரக்டர் மாதிரி இல்லை, அவர் ஒரு ஜாலியாக ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் மாதிரி. நாங்கள் ஏதோ அவர் ஒரு க்ரூ மெம்பர். அவர் தான் ஒன் ஆஃப் த மெம்பர். நாங்கள் ஜாலியாக போனோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம், பழனி போனோம், 25 days எடுத்தோம், நடித்தோம். ஷூட்டுக்கு ஒரு நாள் பிரேக் இருந்தால் கூட சார் நானும் அவரோட ரூமில் ஃபுல் டே மூவிஸ் பார்த்துட்டே இருப்போம். பிரேக்கில் நாங்கள் இதுதான் பண்ணுவோம். ஒர்க் ஷாப் கூட எனக்கு கொடுக்க மாட்டார், மூவிஸ் தான் எனக்கு போட்டு காமிப்பார். நான் சாருக்கு சார் இந்த படம் பாருங்க நீங்கள் அப்படின்னு நான் ஒரு படம் காப்போம், அது ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கடுத்து அவர் ஒரு படம் போடுவார். இப்படி மாற்றி எங்களோட கலெக்ஷன்ஸே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பொதுவாக ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படத்தோட அப்டேட் பற்றிலாம் சொல்லுவார். இல்லைடா தம்பி, என்கிட்ட இந்த ஒரு கதை இருக்குது, அடுத்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், வில் டூ சம்திங் பிகர் தேன் திஸ் அப்படின்ற மாதிரி அதுதான் ஷேர் பண்ணியிருக்காரு உங்கள்கிட்ட. ஆக்சுவலி அது ஒரு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து மிகப்பெரிய கமல் சார் ஃபேன் நான். ஸோ கமல் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே. நான் சார்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் கமல் சார் பற்றி. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து சிகப்பு ரோஜாக்கள் 2 வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக எழுதியிருந்தார். ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் வந்து பவுண்டடாக வச்சுருந்தார். அவர் ஒன்றுமே சொல்ல, ஷாம் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை முடிச்சுட்டு நம்ம 2 பேர் பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்குறாரு. பார்ட் 2 வந்து என்கிட்ட பண்ணலாமான்னு கேட்கும்போது நான் சிகப்பு ரோஜாக்கள் 2 சார் நீங்கள் விளையாடாதீங்க, நான் போயிட்டு வரேன், நீங்கள் என்னை மூடியே டைவர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சும்மா நான் சொன்னதுக்காக விளையாடாது சார், என்ன சார் நீ இல்லை ஷாம் நிஜமாலே எனக்கு ஒரு 1/2 hour அவர் சொல்கிறது உண்மை, ஹீஸ் பீங் சீரியஸ்ன்றதை எனக்கு ஒரு 1/2 hour எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம், இந்த மூவி முடிஞ்சோடனே கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம், நீ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சுட்டு என்கிட்ட வான்ட்டு ரொம்ப சீரியஸாக நாங்கள் இதை பற்றி பேசணும். ஆக்சுவலி இது ஒரு விளையாட்டாக அவர் ஆரம்பித்து மூவி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் பற்றி ரொம்ப சீரியஸாகவே சார்கிட்ட பேசணும். ஏன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் பவுண்ட் பண்ணி வச்சுருக்காரு ஆக்சுவலி பார்ட் 2. ஏன்னா லைக் அது அவ்வளோ பெரிய லெஜெண்ட் பண்ணது, கமல் சார் பண்ணது, லைக் ஐ எம் ஹியூஜ் ஃபேன். ஸோ அவர் சொல்லும்போது அது அவர் பண்ணுறாலோ இல்லையோ, அவர் கேட்டது, அவர் சொன்ன விஷயம் ஷேர் பண்ணுறாருல்ல, நான் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அது நீயும் இருக்கே அப்படின்ற போது அது சொன்னதே எனக்கு போதும் சார், நீங்கள் சொன்னதே எனக்கு போதும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலி வேறு ப்ராஜெக்ட் அஜித் சார் கூடயும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பிட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், ஏன்னா அஜித் சாரும் லைக் மனோஜ் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருந்தாரு. ஸோ அஜித் சார்கிட்டையும் நான் பிட்ச் பண்ண போகிறேன், ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பிட்ச் பண்ண போகிறேன்ற சொல்லியிருந்தனாலும் நம்மளும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப பர்சனலான நிறைய அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 yearsக்கு என்ன பண்ண போகிறேன்ற ஃபுல் ஐடியா என்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ அவர் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. இப்போ நம்ம இறங்குறோம், இந்த படத்துல இருந்து அடுத்த 5 வருஷம் பேக் டு பேக் ரிலீசஸ் இருக்கும், பேக் இருக்கும், என்னென்ன அடுத்து பண்ண போறேன்னு ப்ரீ பிளான்டாக வச்சுருந்தார் எல்லாமே. ஸோ அது அப்படியே ஒரு ஹோல் ஐடியாலஜி ஸ்டாப் ஆனது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, எங்களுக்காக இப்போ கடைசியாக அவருக்கு அனுப்பிச்ச மெசேஜஸ் ஏதாவது காட்ட முடியுமா, சொல்ல முடியுமா, ஏதாச்சும் வாட்ஸ்அப்பில் ஏதாவது? லாஸ்ட்டாக என்கிட்ட இது பண்ணது வந்து நான் வந்து போஸ்டர்ஸும் என்னோட ப்ரெஸ் மீட்டோட வீடியோஸ் சாருக்கு அனுப்பிச்சிருந்தேன், தெலுங்கு மூவி. அதை பார்த்துட்டு வாவ்டா இடி, நான் இந்த படத்தில் லுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, இன்னோசென்ட்டாக இல்லை அப்படியே ரொம்ப ராவாக இருக்குது, ரொம்ப கல்ட்டாக இருக்குது, பண்ணிடுவியாடா
டேய் பண்ணிடுறியாடா, டேய் பண்ணிடுறா, எனக்காக எப்படியாவது இது வேறு லெவலில் பண்ணிடுறா, மனோஜ் சார் ஸ்டூடெண்ட்டு, நாங்கள் போய் காமிச்சிடுறா, இந்த இன்ஸ்டியூட்லேருந்து நீ வந்தேன்னு அதை ப்ரூவ் பண்ணிடுறான்ற மாதிரி என்கிட்ட பேசுகிறார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சாரோட அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் எனக்கு. ஓகே, நான் அவர் சொல்கிற மாதிரி தான் இப்போ நானும் யோசிக்கிறேன். அவரோட ஸ்டூடெண்ட்டை இப்போ நீங்கள் தான் லைக் அடுத்து நீங்கள் அவருடைய ட்ரீமெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்காக நீங்கள் ஓடிட்டுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. அண்ட் அந்த வார்த்தை எப்படி லைக் ஆண்டிங்காக இருக்கும்ல, மனோஜ் சார் ஸ்டூடெண்ட்ரா நீ ப்ரூவ் பண்ணிடுறா அப்படின்னு எல்லா மேடையிலும் போகும்போது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். ஆமாம், ஏன்னா சார் தான் எனக்கு குரு. அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி நடிக்கணும், எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எல்லாமே இன்ச் பை இன்ச் அவர் தான் எனக்கு எதுவுமே தெரியாது. டு பி ஹானஸ்ட், நில் நாலேஜ் அபவுட் ஆன் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர் தான் என்னை இன்ச் பை இன்ச்சாக செதுக்குனாரு. ஸோ எல்லா கிரெடிட்ஸ் அவருக்கு தான். நான் இதுக்கு மேலே என்ன பண்ணாலும், எந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணாலும், எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலும் சாருக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகும். ஸோ இந்த பாத்தை கிரியேட் பண்ணது அவர் தான். ஸோ ஆப்வியஸ்லி அவரோட பங்கு இதில் வந்து நிறையா இருக்குது நான் அடுத்தடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸில். சிறப்பு பிரதர், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஸ்கெடியூலில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணதே ரொம்ப நேரம். இல்லை ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.